ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான டேஸ்டியான எக் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வெஜிடேரியன்ஸ் இருப்பீங்க. பட் கடையில் எக் பிரியாணி ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கிறதில்ல நிறைய இடத்துல. சிக்கன் பிரியாணியோ இல்லை மட்டன் பிரியாணியிலேருந்து குஸ்கா எடுத்துகிட்டு அதில் எக் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. அது நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளான எக் பிரியாணி வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் பிரியாணி சூப்பராக வரதுக்கான ஒரு சீக்ரெட் டிப்பில் இன்க்ரீடியன்ட் வந்து நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் கட்டாயம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த எக் பிரியாணி ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். பிரியாணி மசாலாக்கு பார்த்தீங்கன்னா நான் 2லேருந்து 3 பிரியாணி இலை, பட்டை 2 பீஸ், கிராம்பு 4-5 கிராம்பு, ஏலக்காய் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், ஸ்டார் அனீஸ். நிறைய பேர் முழு மிளகு ஆட் பண்ண மாட்டாங்க. பட் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நீல் வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் பிரியாணிக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் அளவுக்கு புதினா, 1 கப் கொத்தமல்லி, 1 கப் அளவுக்கு தயிர். மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அண்ட் 6 எக்கு பார்த்தீங்கன்னா நான் பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் மேஜரான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ குக்கரில் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி மசாலா, அதாவது பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முழு மிளகு, ஸ்டார் அனீஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். ஸோ வெங்காயம் நல்லா கலர் மாறி வரணுங்க, ப்ரௌனிஷாக மாறி வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக எடுத்ததாங்க. அப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி இதையும் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் தயிர், கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஸோ மசாலாவோட எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க. ஸோ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சுருண்டு வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி ரைஸ்க்கு வாட்டரோட ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி. ஸோ நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். ஸோ 3 கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நான் பாயில் பண்ணி அந்த ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுருக்க எக்ஸையும் இதில் எடுத்து உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கரை. சிம்மில் வந்து, அதாவது லோ ஃப்ளேமில் வந்து நான் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துருவேங்க. நீங்கள் அப்படி மீடியம் ஃப்ளேம் இல்லை ஹை ஃப்ளேமில் வைக்கிறீங்கன்னா 1 இல்லை 2 விசில் விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான எக் பிரியாணி ரெடி. அந்த டிப் என்னென்னு பார்த்தீங்களா, வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வதங்கி வரணுங்க. அதுக்கு பேர் கேரமலைசேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய நீங்கள் ரெசிபி புக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கேரமலைசேஷன் தான் பிரியாணியோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெங்காயம் நல்லா வதங்க விட்டு பாருங்களேன். டாடா.